நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உடைந்த பாத்திரம் என்று என்னை ஒருபோதும் தள்ளாமல், ஒன்றுக்கும் உதவாதவள் என்று என்னை ஒருபோதும் சொல்லாமல், திக்கற்ற வேளையில் எனக்கு சகாயம் செய்து எனக்கு ஆறுதல் கொடுத்து என்னை பலப்படுத்தி சுகப்படுத்தி சுகவீனத்தை சுகமாய் மாற்றி பலவீனத்தை பலமாய் மாற்றி சூழ்நிலைகளை மாற்றி என்னோடு இருந்து என்னை வழிநடத்தி என்னை பாதுகாத்து வந்த என் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே ஜீசஸ் லவ்ஸ் பள்ளிகளின் சார்பாக ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 37ஆம் சங்கீதம். இந்த 37ஆம் சங்கீதம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், துன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்பதை தாவீது சொல்கிறார். இந்த 37ஆம் சங்கீதம் முழுவதிலையும் தாவீது என்ன சொல்கிறாருன்னா, துன்மார்க்கனுக்கு என்ன நடக்கும், நீதிமானுக்கு என்ன நடக்கும். இப்போ நம்மோட ஆண்டவர் வர வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நடைகள் பிசகாமல் இருக்கணும். துன்மார்க்கருடைய நடைகள் பிசைகிறோம். நம்ம கூட ஆண்டவர் இருக்கணும், நீதிமான நம்ம இருக்கணும் அப்படின்னா நம் நடைகள் பிசகவே கூடாது. நடை என்பது நம்ம நடந்து போகிற பாதை அல்ல, நாம் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கக்கூடிய வழிகள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நம்ம போகவே கூடாது. நம்ம நடைகள் நம்ம ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய காரியங்கள், இந்த உலகத்தில் நமக்குன்னு ஆண்டவர் கொடுத்துருக்கக்கூடிய தொழிலையும் சரி, நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க குடும்பத்திலையும் சரி, ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறது தான் நடை. அது பிசகாமல் இருக்கணும். பிசகாமல் இருக்கணும்னா வசனத்தின்படி நடக்கணும். சில வேளைகளில் நம்ம சொல்வோம், அவன் எவ்வளோ அநியாயம் செய்கிறான் பாருங்க, நல்லா தானே இருக்கான். இப்படி நிறைய நேரங்களை நம்ம சொல்வது உண்டு. அநியாயம் செய்கிறவன் நல்லா தான் இருக்கான், நம்ம உண்மையாக இருந்து என்ன பிரயோஜனம், உண்மைன்னு ஓடுதோம், உண்மையாக இருக்கணும், மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும்னு ஓடுதோம், நமக்கு எல்லாமே தீமையாக நடக்கு, நமக்கு எல்லாமே கஷ்டமாகவும் பாடுகளாகவும் பிரச்சனைகளாக நடக்கு. ஆனால் அநியாயம் செய்தவன் நல்லா இருக்கான் அப்படின்னு நம்ம நிறைய நேரம் சொல்லுவது. இன்றைக்கு நமது பார்வையில் அவங்க நல்லா இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அவங்களுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அவங்க இங்கே இருக்கும்போது நல்லா இருக்கிறது மேட்டரே கிடையாது. இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போகும்போது அவங்க பரலோகம் போகிறாங்களா எங்கே போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்களை பார்த்து நம் நடையை பிசக விடக்கூடாது. அவன் கேடு செஞ்சவன் நல்லா தானே இருக்கான்னு சொல்லி நாமும் கேடு செய்ய எத்தனிக்கவே கூடாது. இதைத்தான் இந்த 37ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார். துன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் என்ன வித்தியாசம்? நாம் நன்மை செய்பவர்களாக இருக்க வேண்டும், தீமை செய்பவர்களுக்கும், நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நம்ம நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம அடிகள் ஒன்றும் பிசவையே கூடாது. அது மட்டும் இல்லை, வேதம் எப்பொழுதும் நம்ம இருதயத்தில் இருக்கணும். நம்மளை நீதிமானாகவே நம்ம பாவிக்கணும். வேதம் எப்பவும் நம்ம இருதயத்தில் இருக்கணும். அந்த வேதத்தை நம்ம அசை போடணும். எப்படி ஒரு ஆடு மாடு எல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் அசை போடும், நைட்டு உட்காந்து அவசர அவசரமாக சாப்பிட்டதை கூட. அதே மாதிரி தான் இன்றைக்கி காலையில் ஒரு வசனம் நமக்கு ஆண்டவர் கொடுத்தோன்னா அந்த வசனத்தை நம்ம தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுபடி நம்ம நடந்துக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், எந்த விதத்தில் நம்ம பிசகவே செய்யாது. மற்றவங்க சொல்லுவாங்க, ஆமாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கா, உண்மையாக தான் இருக்கணும், ரொம்ப மிதமிஞ்சியாக நீதிமானாக இருக்காதுன்னு பைபிள்லேருந்தே ஒரு வசனத்தை எடுத்து நம்மகிட்ட சொல்லுவாங்க. எதை குறித்து நம்ம கவலைப்படவே கூடாது. எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு இப்படி தான் நடக்கணும், நான் அப்படி தான் நடப்பேன்னு சொல்லி ஆண்டவருக்கு பிரியமில்லாததை விட்டுட்டு சரியான பாதையில் நம்ம நடக்கணும். அப்படி நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்கிறாரு. ஆண்டவர் கூட இருக்கவங்க எப்படிலாம் இருப்பாங்களாம்? ஆண்டவர் சொல்கிற பாதையில் நடக்கிறவங்க துன்மார்க்க ஜீவியத்தை விட்டுட்டு
சன்மார்க்கனாக இருக்கும்போது என்ன நடக்குமா? அதே சங்கீதம் 37:4 சொல்லியிருக்கு, உன் இருதயத்தின் வேண்டுதலை எல்லாம் ஆண்டவர் செய்வாராம். அவர் சொல்கிற பாதையில் நம்ம நடக்கும்போது நம்ம இருதயத்தில் என்னெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறோமோ அத்தனை ஜெபத்துக்கும் ஆமென்றும் ஆமேன் என்றும் சொல்வார் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம கூட இருக்கார். நம்ம ஏன் துன்மார்க்கமான ஜீவியத்துக்கு போகணும்? மற்றவங்களை பார்த்து எதுக்கு நம்ம வழி விலகணும்? அதே நேரத்தில் ஒரு துன்மார்க்கன் நம்மளை பார்த்து திருந்தி வரலாம், நம்ம அதுக்கு போகக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த துன்மார்க்க ஜீவியம் எப்படி இருப்பான் தெரியுமா? துன்மார்க்கன் அவன் இருக்க இடத்த தேடி பார்த்தாலும், அது எத்தனாம் வசனம் பாருங்க, 10ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, 37ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுது, இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இருக்கவே மாட்டான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லைம்மாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் இந்த காம்பவுண்டெலாம் போடும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரொம்ப எங்களை கஷ்டப்படுத்தினார். எதை எடுத்தாலும் அதை தடை பண்ணிக்கிட்டே இருந்தார். எங்களை ரொம்ப வீட்டு வாசலில் நின்னெல்லாம் ஏசினார். அந்த அப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் நான்லாம் கேட்டதே கிடையாது. அப்படி ஏசினார். அப்போ நான் ஆண்டவருக்குலாம் இவ்வளோ கிடையாது, ஆனால் அழுதேன். சாதாரண ஜெபம் மாதிரி, ஏசப்பா இப்படிலாம் ஏசுகிறாங்க, நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் இப்படி வீட்டில் ஏசுகிறாங்க, எங்களுக்கு யாருமே இல்லையே கேட்பதற்கு அப்படின்னு சொல்லி நான் அழுது. என் கணவர் இப்படிலாம் ஏசிட்டு போகிறாங்க, நம்மளை காம்பவுண்டு போட விட மாட்டாங்களாம், நீ எப்படி போட்டுறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு என்னுடைய கணவர்கிட்ட நான் அழுதுகிட்டே சொல்கிறேன். கடைசியில் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த இடத்த சர்வே பண்ணாமல் நீங்கள் காம்பவுண்டே போடக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஒரு காவல்துறையிலேருந்து ஒரு இன்ஸ்பெக்டர்னு சொன்னாங்க, ஏம்மா நீங்கள் இதை சர்வே பண்ணாமல் நீங்கள் காம்பவுண்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா, நாங்கள் சொன்னபடி இந்த ரூல்ஸ் படி நாங்கள் கேட்கோம் அப்படின்னு நாங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டோம். சொன்னபடி சர்வே எல்லாம் பணம் கட்டினாங்க. அது சில தாமதமாச்சு, பிறகு அது சரியில்லை இது சரியில்லை, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ இதில் எப்படி காம்பவுண்டு போட்டு இருக்கன்னு நான் பார்க்கத்தானே போகிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்படியே இந்த வார்த்தைகள்லாம் நம்ம கேட்டு வளராதனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு மனசு. ஆனால் ஆண்டவர்கிட்ட மட்டும் சொன்னேன், எனக்கு யாரும் இல்லை ஏசப்பா, நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி. ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த காம்பவுண்ட் எல்லாம் போட்டு அழகாக அந்த இடத்துல ஒரு ரூமே நாங்கள் கட்டிட்டோம். ஆனால் இந்த காம்பவுண்டை நீ எப்படி போடுவே நான் பார்க்கேன்னு சொன்ன மனிதர் உலகத்தை விட்டே போயிட்டார். ஆச்சரியமாக இருந்தது. இவர் இறந்துட்டாரா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு உண்மையில ஆச்சரியமாக இருந்தது, நம்ம கண்ணீருக்கு இவ்வளோ பதில் இருக்கா அப்படின்னு. ஒருவேளை அந்த கெட்டக்கூடாதுன்னு சொன்ன இடம் உண்மையிலே தவறாக இருந்திருந்தா ஆண்டவர் நம்மளை வேறு ரூட்டுக்கு மாற்றிருப்பார். இது தவறானது, கரெக்டாக இது பண்ணிட்டுன்னு. அது சரியாக இருக்க போய் தான் அதை கெட்டையும் அனுமதிச்சார். கெட்டி இருந்துறதை பார்ப்போன்னு சொன்னதை நான் பார்த்தேன், சொன்னவர் பார்க்கல. துன்மார்க்கர் கொஞ்ச நேரம்தான் இருக்க மாட்டான், ஸ்தானத்தை உற்று பார்த்தால் விசாரித்தால் அவன் இல்லை. இதுதான் துன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் நடக்கக்கூடிய காரியங்கள். இந்த 37ஆம் சங்கீதம் முழுசில் இதான் தாவீது சொல்லியிருக்கார். அவர் அவ்வளவு வேதனைப்பட்டார் எதிரிகளால். அவர் உயிருக்கு போராடினார், விரட்டி துரத்தி அடித்தாங்க. எல்லா இடத்துலையும் ஆண்டவர் தப்பிக்க வச்சார். ஆனால் ஆண்டவரை தேடுறவங்களுக்கு எப்படி இருக்குமா தெரியுமா? இருதயத்தில் வேண்டுனா போதும், வாய்ட்ட கூட சொல்ல வேண்டாமா. இருதயத்தில் வேண்டுனாலே அவர் உனக்கு அருள் செய்வார். யாருக்கு? நீதிமானுக்கு. நீதிமான் யாரு? ஆண்டவருடைய வசனத்தின்படி கேட்டு அவர் சொன்னபடி செய்கிறவங்க தான் நீதிமான். அதுக்கப்புறம் பாருங்க, இன்னொரு வசனத்தை பாருங்களேன். இதே நேரத்தில் நம்ம பார்க்கோம், சில துன்மார்க்க ஜீவியம் பண்ணுறவங்க நிறைய லஞ்சம் அவங்கவுங்க வட்டிக்கு விட்டு நல்ல பெரிய பெரிய மாடியாக கட்டியிருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஏப்பா இவன் ஒரு உழைப்பும் இல்லாமல் இவ்வளோ அழகாக இருக்காங்களே, நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கும், நம்ம இப்படிலாம் இல்லையேன்னு நினைப்போம். அதுக்கு தான் வசனம் சொல்லுது பாருங்களேன். அதே 37ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் சொல்லுது பாருங்களேன். அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. கொஞ்சம் இருந்தாலும் போதும், அதில் இருக்கக்கூடிய நிம்மதி எதுலேயுமே கிடையாது. அதே மாதிரி துன்மார்க்கனுடைய புயங்கள்லாம் முறிஞ்சிருமா. இந்த புயம் இருக்குல்ல, இந்த புஜம் எதிரான இதில் ஏற்றி வச்சு தாங்கலாம். இதையே முறிச்சிருவாராம் துன்மார்க்கனுக்கு. ஆனால் நமக்கு என்ன செய்வாராம்? தாங்குவாராம். நம்ம புஜத்தையே அவர் தாங்குவாராம். அப்போது பைபிளில் உள்ள எத்தனையோ வசனங்களை நம்ம வாசிக்கும். ஆண்டவருக்கு பிரியமுள்ளது எது, பிரியமில்லாதது எது, அவர் பிரியமில்லாமல் நடந்தால் என்ன நடக்கும், பிரியமாக நடந்தால் என்ன நடக்கும், எல்லாத்தையும் நம்ம வாசிக்கும். அப்போ நம்ம துன்மார்க்க ஜீவியம் பண்ணலாமா? துன்மார்க்கம் எவ்வளவு நாளும் சரி அவன்கிட்ட ஒரு நிம்மதி இருக்காது. ஆனால்
நீதிமான் கொஞ்சம் இருந்தாலும் சரி, ஒருவேளை நம்ம வீட்டில் சாப்பாடு குறைவாக இருக்குது, இல்லை வகை வகையாக கூட்டு இல்லை, பழைய சோறு வெங்காயம்தான் இருக்குது, ஆனால் குடும்பமாக உட்காந்து சாப்பிடுதான் பையங்களேன், அதை மாதிரி மகிழ்ச்சி எங்கேயுமே கிடையாது. அதனால தான் ஆண்டவர் குடும்ப ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காரு. குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. குடும்ப ஜபம் நம்ம உட்காந்துட்டோன்னு வைங்களேன், கண்டிப்பாக எல்லோரும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவோம். இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு, என்ன செஞ்சோம், அதுக்கடுத்து எப்படி பண்ணுவோம். பெற்றோர் பிள்ளைங்கிட்ட பேசுவாங்க, பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. எப்போ அப்படின்னா குடும்ப ஜபத்தில் இருக்கும்போது. நீதிமான்கள் குடும்ப ஜபம் பண்ணுவார்கள். அதில் கொஞ்சமாக இருந்தால் கூட, வசதி குறைவாக இருந்தால் கூட அது நல்லது, அது மகிழ்ச்சி அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது துன்மார்க்கு என்ன நடக்கும், நீதிமானுக்கு என்ன நடக்கும்? இரண்டாவதாக பாருங்கள், துன்மார்க்கர் எப்படி இருப்பாங்களாம்? 37ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தின் கடைசி வரியை பாருங்களேன். அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார். ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்களாம் துன்மார்க்கர். பார்க்க அப்படி தான் ஆகா ஓகோன்னு தான் வருவாங்க, ஒன்றுமே இல்லாமல் அறுப்புண்டு போவார்கள். அதற்கு மேல் வரியை பாருங்களேன், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நம்ம நினைப்போம் பூமியை சுதந்திரிச்சோன்னே நிறைய இடம் நிலலாம் வாங்கி நம்ம எல்கையெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பெரிய இதெல்லாம் அப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு. பூமியை சுதந்திரிக்கிறது அப்படின்னா நம்ம கூட பூமியில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும்படி நம்மளை பழக வைப்பார் ஆண்டவர். பக்கத்து வீடு, சொந்த வீடு, எதிர்த்த வீடுலாம் எத்தனை பேர் சண்டை போட்டு ஒரு ஆபத்துக்கு கூட வர முடியாத அளவில் எத்தனை வீடுகளை நம்ம பார்க்குறோம். ஆனால் நீதிமான்கள் அப்படி இருக்கவே மாட்டாங்க. சண்டையே போட்டாலும் சரி, வலிய போய் அவங்ககிட்ட பேசுவாங்க. பக்கத்து வீட்டுக்கு என்னது நம்ம வீட்டில் வித்தியாசமாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்து உதவாங்க, அவங்ககிட்ட பேசுவாங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்பாங்க. இந்த லெந்து நாட்களில் கூட நான் அந்த பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் போய் விசாரிக்க போனேன். எல்லாரும் ஆச்சரியம், என்ன மேடம், என்ன உங்கள் பையனுக்கு மேரேஜா, பத்திரிக்கை கொடுக்க வந்தீங்களோ அப்படின்னாங்க. இல்லை, மேரேஜெலாம் ரெடி ஆகிட்டு இருக்குது, இப்போ நான் உங்களை விசாரிக்க வந்தேன். அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, என்ன ஆச்சரியப்பட்டாங்க. வாங்க உட்காருங்க, என்ன அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, எங்களெல்லாம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்காரு, உங்களை விசாரிக்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஆண்டவரை பற்றி சொல்லணும்னு நான் போகிறேன், அவங்கள சொல்லவே முடியலை. ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தை அவங்க சொல்லி 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 அழுகிறாங்க. அந்த அக்கா அப்படியே அழுகிறாங்க. எல்லாத்தையும் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். கவலைப்படாதீங்க, நம்ம கண்ணீரை துடைக்க ஒருத்தர் இருக்காரு, அவற்றை நான் உங்களுக்காக பரிந்து பேசுகிறேன் அப்படின்லாம் சொன்னேன். அந்த அக்காவோட அவங்க பொண்ணு சொன்னாங்க, இவ்வளோ நாள் ஆயிருக்கு மேடம், என்கிட்ட கூட அவங்க இவ்வளோ சொன்னல, இவ்வளோ விஷயத்தை அவங்க இருதயத்தில் வச்சுருந்துருக்காங்க, இன்றைக்கி அழுது தீர்த்துட்டாங்க உங்கள்கிட்ட, இன்றைக்கி நைட்டு எங்கள் அம்மா நல்லா தூங்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பக்கத்து வீட்டுக்கு நம்ம விசாரிக்காமல் இருந்தோன்னு ஆண்டர் நம்ம கூட இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லையே. அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் உங்கள்கிட்ட நான் பேசுனது, எங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு போங்க. நான் நின்னதே அவங்க சாமி கும்பிடுற அறையில் தான் நின்னேன். எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும். நம்ம இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும்ல, அவங்களுக்கு ஜெபம் பண்ணி எல்லாருக்கும் ஜெபிச்சு கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் எப்போவுமே எங்கள் குடும்ப ஜெபத்தில் ஜெபம் பண்ணேன்னு சொல்லி ஒரு வசனத்தை கொடுத்து அவங்க கதவில் நான் ஒட்டி வச்சுட்டு வந்தேன். அப்போது பூமியை சுதந்திரிக்க இதுதான். அப்போ பக்கத்து வீட்டில் அவங்க எப்போ பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களா, எங்கள் வீட்டுக்கு எப்போ வருவீங்க கேட்பாங்கல்ல. இதுதான் பூமியை சுதந்திரித்து கொள்ளுது. நிறைய இடத்த வாங்கி காம்பவுண்ட் போட்டு மாடி கட்டி நம்ம உள்ளே உட்காருறதில்ல, அது ஆண்டவர் நம்ம கேட்காமலே நமக்கு தருவார். நம்ம எவ்வளோ வசதி வேணும்னு நினைக்குமோ அதை விட அதிகமாக தருவார். அது வேறு. பூமியில் இருக்க எல்லாரையும் நம்ம நண்பர்களாக, சிநேகிதர்களாக, நம்முடைய சகோதரர்களாக, உடன்பிறப்புகளாக நினைக்கும்போது ஆண்டவர் நாம் அங்கே மகிமைப்படும். இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க அன்பாக இருப்பாங்க, இவங்க உதவி செய்வாங்க. நம்ம வீட்டில் ஏதோ ஒன்று விளைஞ்சிருக்குன்னு வைங்களேன், எங்கள் வீட்டில் ஒரு வாழை மரம் அப்பப்போ கொலை போடும். நாங்கள் பக்கத்து வீட்டுக்கெலாம் ஒவ்வொரு சீப் கொடுப்போம். அவங்க சந்தோஷமாக வாங்குவாங்க அதை. அப்போ அந்த மகிழ்ச்சி இருக்கலாம், அங்கே நிற்கும் ஆண்டுடைய நாம். அப்போது துன்மார்க்கரை கூட நம்ம அப்படி நேசிக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நல்ல அன்பாக இருக்காங்களே, நம்மளும் இந்த ஆண்டவரை கும்பிடலாமோ. அப்போ ஒரு துன்மார்க்கனை கூட, ஒரு பாவியை கூட மனம் திரும்ப வைக்கிறதுக்கு நம்மளால் முடியும். ஆனால் ஆண்டவருங்க என்ன சொல்கிறாருன்னா, துன்மார்கள் அறுப்புண்டு போவார்கள், நீதிமான் சுதந்திரித்துக் கொள்வான் பூமியை. எவ்வளோ பெரிய இடத்துல வச்சுருக்காரு பாருங்க. அந்த நீதிமானாக இருக்கிறதுக்கு நமக்கு என்ன கஷ்டம்? ஒவ்வொரு நாளும் வார்த்தைகள் வசனம் நம்மோட பேசுத, அதை நம்ம கேட்டாலே போதுமே. அப்போ இந்த 37ஆம் சங்கீதம் என்ன சொல்லுது? துன்மார்க்கன் எப்படி இருப்பான், நீதிமான் எப்படி இருப்பான்.
துன்மார்க்கன் இருந்த இடமே தெரியாமல் போயிடும். நீதிமான் இருதயத்தில் நினச்சதெல்லாம் ஆண்டவர் அருளி செய்வார். துன்மார்க்கன் சபிக்கப்பட்டன் அறுப்புண்டு போவான், ஆனால் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீ பூமியை சுதந்திரித்து கொள்வார். மூன்றாவதாக பாருங்களேன், அதே 37ஆம் சங்கீதத்தில் 38ஆம் வசனத்தை பாருங்க. அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவும். ஒன்றுமே இல்லாமல் போயிடும், அதான் துன்மார்க்கனே முடிவும். ஆனால் அதே நேரத்தில் 37ஆம் வசனத்தை பாருங்களேன். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நீதிமானுக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம். அது மட்டும் இல்லை, உயர்த்துவார் ஆண்டவர், உயர்த்துவாரா, சமாதானம் தருவார். சில பேர் பார்ப்பாங்க, எப்படி இவங்க திடீர்னு இப்படி பணக்காரன் ஆனாங்க, வேறு எங்கேயும் கொள்ளையடிச்சிருப்பாங்களோ, எப்படி இந்த பணம் வந்துச்சு, இப்படிலாம் யோசிப்பாங்க. உண்மையாய் உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அவர் சமீபமாக இருந்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார், சமாதானத்தை கொடுப்பார். நீதிமான் சமாதானத்தோடு இருப்பான். ஒருவேளை அங்கே வீட்டில் நல்ல வசதியான பொருட்கள் இல்லாமல் இருக்கலாம், வசதியான உணவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அங்கே சமாதானம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி உலகத்தில் பாருங்களேன், சமாதானத்தை தேடி எங்கெல்லாமா ஓடுறாங்க. அங்கே போனால் சமாதானம் கிடச்சிருமா, இங்கே போனால் சமாதானம் கிடச்சிருமான்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இருக்க இடத்துலலாம் நான் உன் கூட இருக்கேன், உனக்கு சமாதானம் கொடுப்பதற்காக. எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கூட, நம்ம அருகில், நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம என்னெல்லாம் கேட்குமோ அதை கொடுப்பதற்கு ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை நம்ம கேட்கக்கூடிய சில விஷயங்கள் தாமதமாகலாம், ஆனால் ஒரு நாளும் கிடைக்காம போகாது. அது மட்டும் இல்லை, 28ஆம் வசனம் சொல்லுது, பரிசுத்தவான்களை கைவிடவே மாட்டார். மனுஷங்க கைவிட்டுருவாங்க. ஏதாவது ஒரு தேவை கேட்டிருப்போம், ஒரு மாதம் கழித்து தரேன் இருப்பாங்க, இல்லை 2 நாள் கழித்து தரேன் இருப்பாங்க. அந்த டைமில் கேட்க போகும்போது என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு கொடுக்கணும் தான் வச்சுருந்தேன், எதிர்பாராமல் இப்படி ஒரு செலவு வந்துச்சு, இப்படி செலவு வரும் நான் எதிர்பார்க்கல, உங்களுக்குன்னு தான் நான் வச்சுருந்தேன், இப்போ தான் இவங்களுக்கு கொடுத்தேன், இப்போ தான் இந்த பொருளை வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கைவிட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நீதிமான்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இருதயத்தின் வேண்டுதல்களெல்லாம் அவர் கேட்பார், பூமியை சுதந்திரித்து கொள்ள வைப்பார், ஆசீர்வதிப்பார், கைவிடவே மாட்டார், உயர்த்துவார், சமாதானம் கொடுப்பார். ஆனால் துன்மார்க்கர் என்ன செய்வாங்க? அறுப்புண்டு போவார்கள். அவங்க தேடினாலும் அவங்க அங்கே இல்லை, எப்படி போனாங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் அவர் அழிக்கப்படுவார்கள். எந்த ஒரு துன்மார்க்கனும் நீதிமான ஏதாவது பிரச்சனை பண்ணலாம்னு நினச்சிட்டா அவங்க அந்த நீதிமான் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, அவர் பார்த்து கொள்வார். எல்லாவற்றையும் கூடார மறைவில் ஒளித்து வைத்து பாதுகாத்து கொள்வார். எந்த பிசாசும் சத்துருவும் தொட ஒரு நாள் விட மாட்டார். தொடுத மாதிரி தெரியும், வீழ்த்த மாதிரி தெரியும், தூக்கிடுவார் ஆண்டவர். இந்த 37ஆம் சங்கீதம் முழுசனையும் தாவீது சொல்றார், துன்மார்க்கனுடைய அழிவு எப்படி இருக்கும், நீதிமானுடைய உயர்வு எப்படி இருக்கும், ஆண்டவர் நீதிமானை எப்படிலாம் உயர்த்தாரு, துன்மார்க்கனை எப்படிலாம் அழிக்காரு, எல்லாவற்றையும் இந்த 37ஆம் சங்கீதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இந்த 37ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எந்த சூழ்நிலையும் துன்மார்க்க ஜீவியை நம்ம பண்ணவே மாட்டோம். அப்படிப்பட்ட வசனத்தை தாவீது இந்த சங்கீதத்தில் எழுதி கொடுத்துருக்காரு நமக்காக. நாம் துன்மார்க்க ஜீவியத்தை விட்டு நீதிமானாக மாறுவோம். ஆண்டவர் நம்ம இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அருள் செய்வார், நம்மளை உயர்த்துவார், நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார், நமக்கு சமாதானம் அருளி செய்வார். ஜெபிப்போமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமில்லை எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த இரவு வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, சோஸ்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த வேளையில ஏசப்பா, நீதிமான் துன்மார்க்கன் 2 பேரையும் நீங்கள் எப்படி நடத்துகிறீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. நாங்கள் ஒரு நாள் ஒரு சின்ன விஷயத்தில் துன்மார்க்க ஜீவியத்துக்கு நாங்கள் போயிடவே கூடாது ஏசப்பா. எங்களை நீதிமானாக நீங்கள் மாற்றணும் ஏசப்பா. மற்றவங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். எந்த சூழ்நிலையும் யாருக்கும் ஒரு சின்ன தீங்குக்கு கூட நாங்கள் காரணராக இருந்துடவே கூடாது ஏசப்பா. எங்களை நீங்கள் துன்மார்க்க ஜீவியத்திலேருந்து பிரித்தெடுக்குமாறு நாங்கள் கேட்குறோம். எங்களை பார்த்து அநேக பாவிகள் மனந்திரும்படியாக எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. இப்பொழுது நீர் எங்களோடு பேசின எல்லா வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக நீர் கொடுத்த இந்த வசனத்தின்படி நடக்க எங்களை உங்கள் பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்.
மிகுதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமேன். Praise the Lord. God bless you.